இஸ்லாமிய ஷரியாவிலே திருமணத்தை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக சொல்கிறது. திருமணத்தை இஸ்லாம் ஒரு இபாதத்தாக சொல்கிறது. அல்லாஹு தஆலாவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை கடமையாக, அதாவது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையின் அடிப்படையில் சில பொழுது வாஜிபாக, சில பொழுது சுன்னத்தாக, இப்படி பல்வேறு பரிமாணங்களில் இந்த கடமை நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது திருமண வாழ்க்கை. அப்போ குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது திருமணத்தை அடையாளப்படுத்தின பொழுது, திருமண வாழ்க்கை என்று அடையாளப்படுத்தின பொழுது, கணவன் மனைவி உறவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனகும் மவத்தன் வரஹ்மஹ். லிதஸ்குனு இலைஹா, கணவனை பற்றி ஆண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் மனைவின் பால் செல்கின்ற பொழுது உங்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும், திருமணத்தில் அல்லாஹு தஆலா திருமண வாழ்க்கையில் அமைதியையும் ஆறுதலையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியிலே அன்பு, மவத்தா நேசம், ரஹ்மா கருணையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அப்ப எனவே திருமண வாழ்வினுடைய அடிப்படையான ஒரு அம்சமாக அல்லாஹு தஆலா கணவன் மனைவிக்கிடையிலே அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஷேக், இந்த மவத்தா ரஹ்மா, இந்த அன்பு இரக்கம், அதோடு சேர்த்து இந்த புரிந்துணர்வு, இது சம்பந்தமாக சில செய்திகளை நீங்கள் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். ஷேக் சொன்ன மாதிரி ஒரு திருமண வாழ்வு வெற்றியா தோல்வியா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரே அம்சமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன விஷயங்கள் என்ன கேட்டீங்கல்ல? பதில் சொல்லுங்க. என்ன விஷயத்த ஷேக் அவங்க குர்ஆனுடைய வசனத்தில் சொன்னாங்க? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களிலிருந்தே உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்ததுடைய நோக்கம் என்ன? தமிழில் தானே பேசினாங்க, கேட்டீங்கல்ல எல்லாரும்? நோக்கம் என்னன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லிதஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணிடத்திலிருந்து அல்லாஹ் நிம்மதியை, அமைதியை, மன நிம்மதியை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் அந்த திருமண வாழ்வையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அப்போ அந்த அமைதி, மன நிம்மதி தான் அந்த திருமண வாழ்வுடைய ஒட்டுமொத்த நோக்கமும். இப்போ எந்த ஒரு திருமண வாழ்வில் அமைதியும் மன நிம்மதியும் இல்லையோ அது திருமண வாழ்வாக கருதப்படாது. அது ஏதோ ஒரு கடமைக்கான ஒரு வாழ்வாக ரெண்டு பேரும் சேர்ந்து சமூகத்துக்காகவோ அல்லது குழந்தைகளுக்காகவோ வாழக்கூடிய சூழலுக்காகவோ இருவரும் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு அர்த்தமாகும். அல்லாஹ் ஏற்படுத்தின, அல்லாஹ் விரும்புகின்ற அந்த உறவில் உள்ள அந்த அமைதியும் மன நிம்மதியும் நம்முடைய வாழ்வில் இருந்தால்தான் அது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட, அல்லாஹ் விரும்புகின்ற திருமண வாழ்வு. இந்த பொறுப்பு ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. அந்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு ஆணுக்கும், அமைதியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெண்ணுக்கும் இருக்கு. இந்த ரெண்டு பொறுப்பை குறித்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் விசாரணை செய்வான். குல்லுக்கும் ராயின் வ குல்லு ராயின் யஸ்அலு அன் மஸ்ஊலத்திஹி, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், ஒவ்வொருவரும் அவரவரின் பொறுப்புகளை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். வீட்டுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் கணவனிடத்திலே விசாரணை செய்வான். கணவனுடைய விஷயங்களை நிர்வகிப்பதுடைய பொறுப்பை குறித்து அல்லாஹ் மனைவியிடத்திலே விசாரணை செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ இந்த ரெண்டு பேருடைய பொறுப்பும் அன்பை கொடுக்கிறதும் அன்பை பெறுகிறதும், இந்த ரெண்டும் சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டால்தான் அது கணவன் மனைவியுடைய பொறுப்பாக அமையும். ரெண்டு பேரில் நான் அன்பை எதிர்பார்க்கக்கூடியவனா மட்டும் இருந்து அன்பை கொடுக்கக்கூடியவனா இல்லைன்னா என் பொறுப்பும் மறுமையில் விசாரிக்கப்படும். இது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, அது அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்ட உறவு. அது
அந்த உறவில் ஏதாவது பிழை ஏற்பட்டாலோ ஏதாவது குறைவு ஏற்பட்டாலோ இருவரிடத்திலும் அல்லாஹ் அதை குறித்து இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, அல்லாஹ் இந்த உறவில் நிம்மதியும் மன நிம்மதியும் பெறுவதற்கு இந்த இருவரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரணை செய்வார். சரியா ஷேக்?